அப்போ அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அது ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம். அநேகர் தரிசனத்தை மறந்தவர்களாக, எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிறதை மறந்தவர்களாக, என்ன காரியத்துக்கு அன்பு கூற அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்தவர்களாக வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாளில் உலகத்தில் அன்பு இருந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, உலகத்தில் அதிகமாய் அன்பு இருந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இன்றைக்கு நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்ப கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தின் வழியாக கானானுக்குள் கொண்டு போகிறார். வனாந்தரத்தின் வழியாக கானானுக்குள் கொண்டு போகிறார். அவர்களை தனியே வாசம் பண்ணும்படி கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் மற்ற இனங்களோடு கலந்து வாழ வேண்டாம் என்று சொல்லி தனியாக கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த நாளில் சபை ஏற்படுத்தப்பட்டதே அவர்கள் உலகத்திலிருந்து ஸ்தோத்திரம் தனித்து வாழ வேண்டும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எக்லீசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ சபை பிரித்தெடுக்கப்பட்டது. அப்போ நீ கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது நடந்தாயிற்று, அதை கண்டினியூ பண்ணத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு யோவான் புத்தகத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆனால் நான் உலகத்துக்குரியவன் அல்ல. அப்போ நான் உலகத்துக்குரியவன் அல்லாது போல இவர்களும்